ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லெஜெண்ட் ஆஃப் த ஃபீமேல் ஜெனரலோட 24வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே ஹியாக்கு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தது. ரூஃபை தான் பக்கத்து ஊர்ல நடக்க போற போருக்கு ஹெல்ப்புக்கு போக போறான் அப்படின்னு. அது தெரிஞ்சு இவன் போக போறானான்னு ஷாக்கிங்கா பாத்துட்டு இருந்தா அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல எல்லா வீரர்களையும் கூப்பிட்டு ஒன்னா நிக்க வைக்கிறாங்க. யாரோ முக்கியமான ஆள் வரப்போறாங்க அப்படின்னு. ஏன்னா சூஷா இங்க கிளம்பி இருந்தான். சூஷா கூடயே ஹன் அப்படின்னு இன்னொரு ஆளையும் பிரைம் மினிஸ்டர் அனுப்பி இருந்தார்ல. இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு இவங்க வராங்கன்னு எல்லாரும் அமைதியா பாத்துட்டு இருக்க. முதல்ல ஹன்னுனா யாருங்கிறத ஹியா யோசிச்சு பாக்குறா. இவங்க எல்லாம் ஸ்கூல் படிச்ச காலகட்டத்துல ஹன்னும் இவங்க கூட தான் படிச்சுட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஷாவ்ஜுவுக்கும் ஹன்னுக்கும் நடுவுல எப்பவுமே போட்டி இருந்திருக்கு. ஏன்னா ஷாவ்ஜு எப்ப பாரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க, ஹன் எப்பவுமே செகண்ட் மார்க் வாங்கியிருந்திருக்கான். அதனால இவங்களுக்குள்ள ஒரு எஜுகேஷனல் காம்படிஷன் இருந்திருக்கு. ஆனா ஹியாக்கும் லீசுக்கும் பிரச்சனையே இல்ல. ஏன்னா லீசு இருக்கிறதுலே லாஸ்ட், ஹியா அவனுக்கும் முன்னாடி இருந்திருக்கா. சோ இந்த 4 பேரும் இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஹியா அதை யோசிச்சு பார்த்துட்டே ஷாவ்ஜுவோட ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு யோசிக்க ஹன் இறங்குறான். ரொம்ப கொடூரமா மூஞ்ச முறைச்சிட்டே வந்துட்டு இருக்கான். தளபதிக்கு வணக்கம்னு சொல்ல நம்ம ஷாவ்ஜுவும் வணக்கம்னு சொல்றான். ஏண்டா ஸ்கூல் படிக்கும் போது அடிச்சுக்கிட்டீங்க, இப்ப கூடவா அடிச்சுப்பீங்கிற மாதிரி லீசு பாத்துக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்பதான் ஒரு முக்கியமான ராஜ உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு சூஷா இறங்குறான். சூஷா கூட வந்திருக்கானான்னு ஹியா சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா ஹியாக்கு தான் ராஜ உத்தரவு வந்திருக்கு. ஹியாங்கிற பையன் ரொம்ப வீரமா செயல்பட்டு எதிரி நாட்டோட தளபதியை தோக்கடிச்சு கொன்னதால அவனுக்கு ஸ்பெஷல் பதவி உயர்வு கொடுக்க போறோம். இனிமே அவன் துணை தளபதி அப்படின்னு ராஜா உத்தரவு போட்டிருக்காரு. ஹியா சந்தோஷமா வாங்கிக்கிறா. ஆனா அடுத்து இன்னொரு ராஜா உத்தரவு ஷாவ்ஜுக்கு வந்திருக்கு. அந்த உத்தரவு படி நம்ம ஷாவ்ஜு இருக்கானே, ராஜாவோட பெர்மிஷன் இல்லாம இங்க இருந்து படையெடுத்து போனதால அவனுக்கு 20 பயங்கரமான அடி கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போடப்பட்டிருக்கு. 20 அடியா? அந்த கட்டையில அடிச்சா எப்படிங்க தாங்கிக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஷாவ்ஜு எதையும் கண்டுக்காம நான் பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். ஹியா பாக்குறா, எனக்கும் ஷாவ்ஜுக்கும் நடுவுல பெரிய பிரச்சனை வரணுங்கிறதுக்காக யாரோ இந்த வேலையை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நல்லாவே இவ கண்டுபிடிச்சிடுறா. லீசு வரான். என்னையாது 20 அடி அடிக்க போறீங்களா, மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்க ஹன் அங்க முன்னாடி வரான். நேரா நம்ம ஷாவ்ஜு நல்லா முட்டி போட வச்சு முதுகலையே கட்டைய வச்சு அடி அடி நடிக்க ஷாவ்ஜு பயங்கரமா வழியில துடிக்க ஆரம்பிக்கிறான். சுத்தி நிக்கிற ஷாவ்ஜுவோட டீம் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. பனிஷ்மெண்ட்டா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஷாவ்ஜு பனிஷ்மெண்ட்டை வாங்கி முடிச்சது சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஹியாவை பாக்குறதுக்கு சூஷா பின்னாடியே வந்துடுறான். ஹியா கேக்குறா, நானும் அவரும் ஒரே தப்பு தான் பண்ணோம், எனக்கு பதவி உயர்வு அவருக்கு பனிஷ்மெண்டா அப்படின்னு கேட்க, அவரு உங்க இடத்தோட தளபதி, அவர் எல்லாருக்கும் ரோல் மாடலா இருக்கணும், தப்பு பண்ணா தண்டனை கிடைச்சுதானே ஆகணும், பிரைம் மினிஸ்டர் கூட அதை தான் சொன்னாருன்னு சொல்ல, அதானே பிரைம் மினிஸ்டருக்கு இதுல இன்வால்வ்மெண்ட் இல்லாம இருந்திருக்குமான்னு ஹியா நினைக்கிறா. அந்த பக்கமா போற ஷாவ்ஜு காதுலயே அது விழுந்துருது. பிரைம் மினிஸ்டர் பார்த்த வேலைன்னு தெரிஞ்சு அமைதியா அங்கிருந்து போயிட்டு இருக்கான். ஷாவ்ஜுக்கு உள்ள கூட்டு போயிட்டு லீசு மருந்து போட்டு விட ஆரம்பிக்கிறான். ஹியா அவ ரூம்ல இருந்து எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கா. ஷாவ்ஜு லைட்டா திரும்பி பாக்குறான். அந்த இடத்துல நிழல் தெரியுது. ஹியா பாத்துட்டு இருக்கான்னு. இங்க பாரு, வலிச்சா கத்திடு, நான் வேணா மெதுவா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீசு மருந்து போட ஆரம்பிக்க, ஷாவ்ஜு எங்க ஹியா காதுல விழுந்துட்டா கஷ்டப்படுவாளேன்னு கத்தாமலே கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கான். உடனே இங்க லைட்டா வந்து லீசுக்கு புரிஞ்சிருது. என்னடா கத்தவே மாட்டேங்கிற, நான் மருந்து போடுறது அவ்வளவு நல்லாவா இருக்கு, இல்ல வேற யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கியா, நான் போய் ஹியாவை கூட்டு வரவான்னு கேட்க, வாய மூடு அப்படின்னு ஷாவ்ஜு கத்த ஆரம்பிக்கிறான். ஹியா பாக்குறா. அங்கிருந்து வேகமா ஓடி போய் அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. அடுத்த நாள் காலை ஆகுது. ஹியா கால் போட போக்குல தனியா அவ பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இங்க நம்ம ஷாவ்ஜுக்கு வர அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஷாவ்ஜு கிட்ட லீசு வந்துட்டு பப்ளிக்ல உன்னோட டீம் முன்னாடி உன்னை அடிச்சு அசிங்கப்படுத்திருக்காங்க, எவ்வளவு வேலை பாத்திருக்காங்க பாரு, ஆனா ஹியாக்கும் இப்போ வந்து ப்ரமோஷன் கிடைச்சிருக்குல, அதுவும் நல்லதான் தெரியல, ஏற்கனவே அவ பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா பெரிய தண்டனை கிடைக்க போகுது, இதுல வேற அவளுக்கு விளம்பரம் வேற கிடைச்சிருக்கு அப்படின்னு லீசு புலம்பிட்டு இருக்கான். அப்போ ஹன்னு உள்ள வரான். லீசு பாக்குறான். டே நீலாம் மனுஷனாடா, கூட ஒன்னா படிச்சவங்க தானே, இப்படி போட்டு அடிச்சு வைக்கிறான்னு சொல்ல, ஹன்னோடனே டே அதுக்குன்னு பப்ளிக்ல நான் மெதுவாவா அடிக்க முடியும், என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். டே சாரிடா, கோச்சுக்காதரா அப்படின்னு ஷாவ்ஜுட்ட சொல்ல, ஷாவ்ஜு பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்லையே, நீங்க 2 பேரும் நல்லா டா போட்டு பேசிக்கிற அளவுக்கு க்ளோஸா தான் இருப்பீங்க போல அப்படின்னு லீசு அவன் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்போ உடனே ஹன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இப்போ நான் திருந்திட்டேன்டா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் குழந்தை வேற பிறக்க போகுது, அதனால நான் நல்ல மனுஷனா மாறிட்டேன் அப்படின்னு ஹன்னு சொல்ல, ஷாவ்ஜு சிரிக்க ஆரம்பிக்கிறான். லீசு பாக்குறான். இதுக்கும் மேலையாவது போருக்கு போகும்போது கொஞ்சம் பார்த்து போடா, கண்டபடி இருக்காத, உயிர் மேல கவனம் வச்சுக்கோன்னு லீசு சொல்ல ஆரம்பிக்க, அதனாலதான் ராஜா இந்த தடவை கூட ரூஃபையை தான் அனுப்பியிருக்காரு, என்ன அனுப்பல தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ரூஃபை பேரை கேட்டதுமே நான் ரெஸ்ட் எடுக்கணும், வெளியே போங்கன்னு ஷாவ்ஜு சொல்லிடுறான். ஷாவ்ஜு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும் போது அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து தகவல் வருது. ஷென்னு தான் அதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ரூஃபையோட தங்கச்சி கொஞ்ச நாள் கோவில் இருந்திருக்கா, அவளை போயிட்டு பிரைம் மினிஸ்டர் பாத்துட்டு வந்திருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ரூஃபை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டரை டைரக்டா பார்த்தது இல்ல, இப்பதான் டைரக்டா பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இப்ப நல்லா ஷாவ்ஜுக்கு தெரிஞ்சிருது.
அப்போனா அப்ப இருந்த ரூஃபை நம்ம ஹீயா தான். அவளுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. இந்த ரூஃபை தான் அவளையே ஏமாத்திருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான். மறுபடியும் ரூஃபையை போய் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி வாட்ச் பண்றதுக்கு ஆளுங்க போயிடுறாங்க. இங்க ஹீயா நின்னுட்டு இருக்கும் போது சூஷா அவங்க வந்துடுறான். தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன், அன்னைக்கு என்ன காப்பாத்தினல, என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இது என் கடமையா தான் நான் நினைச்சேன், பரவாயில்ல அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க வர ஷாவ்ஜு உங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத பாக்குறான். என்ன பேசுறாங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ சூஷா சொல்லிடுறான், இந்த ஒரு இடத்துலயே உன் திறமை அடைஞ்சு போறதுல எனக்கு விருப்பம் இல்ல, இங்க கிளைமேட் வேற இவ்வளவு மோசமா இருக்கு, என் கூட வந்துட்ட அப்படின்னா உனக்கு ஒரு பெரிய உலகத்தை நான் காட்டுறேன், உனக்கு அதே மாதிரி சாதிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல ஷாவ்ஜு பாக்குறான். இதுக்கு மேல பேச்சை கேட்க வேண்டாம் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறான். ஹீயா பார்த்து பேசிட்டு இருக்கா, இந்த இடத்த விட்டு எனக்கு எப்ப கிளம்பணும்னு தோணுதோ அப்ப கிளம்புவேன், கிளைமேட் சரியா இருக்கு சரியா இல்ல அப்படிங்கிறதுக்காக கிடையாது, ஆனா நான் வந்த வேலை ஒண்ணுன்னு இருக்கு, அதை செய்யணும், அதை முடிக்கணுங்கிறதுக்காக தான் இங்க இருந்து கிளம்புவேன், மத்தபடி நான் யாரோ ஒருத்தங்களுக்காக இங்க இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டா அது உங்க தப்பு, ஏன்னா உலகத்துல எப்பவுமே யாரும் யார் கூடயும் எப்போதுமே இருக்க முடியாதுங்கிறதுல நம்பிக்கை எனக்கு இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீங்களும் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஹேயா அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க ஷாவ்ஜோட டீம் ரெடியா இருந்துட்டு இருக்கு. ஹன் இருக்கான்ல, அவன் மறுபடியும் கிளம்ப போறான் போல. சோ ஹன்னு, நான் போயிட்டு வரேன்டா, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, எனக்கும் ஒரு போர் ஒண்ணு இருக்கு, இப்ப ரூஃபை போனால அந்த போர்ல ஹெல்ப் பண்ண போயிட்டு ரூஃபை ஜெயிச்சுட்டானா, ஆனா அவன் கூட போன 7 ஜெனரல்ஸும் இறந்து போயிட்டாங்களான்னு சொல்ல, 7 ஜெனரல்ஸும் இறந்து போயிட்டாங்களா, இதுக்கு மேல ஜெயிச்சது எப்படி ஜெயிச்சது ஆகும், அவ்வளவு வீரர்கள் இருக்கும் போது எப்படி முக்கியமான 7 தளபதிங்க இறந்து போவாங்க அப்படின்னு ஷாவ்ஜு கேட்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு குழப்பமா இருக்கு. இதை யோசிச்சு பாரு, என் அப்பா இறந்து போனார்ல, அந்த போர்லயும் அப்படிதான் எக்கச்சக்கமான ஆளுங்க இறந்து போனாங்க, அந்த போருக்கும் இந்த போருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்க மாதிரி இருக்கு, ரெண்டுக்குமே ரூஃபை தான் போனா அப்படின்னு ஷாவ்ஜு யோசிச்சு பாக்குறான். ஹீயா எங்க போனா அப்படின்னு ஷாவ்ஜு கேட்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த 7 பேருமே ஹீயாக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்படின்னு ஷாவ்ஜுக்கு தெரியும் ரூஃபையா இருந்தப்போ. இங்க ரூஃபை அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவங்க கிட்ட யாரோ ஒரு ஆள் வராங்க. இது பார்த்தா ஊட்டாவ்னு ஒரு பக்கத்து நாடு இருக்குல்ல, அந்த நாட்டோட தளபதி தான். அவன் வந்து உட்கார ஆரம்பிக்கிறான். பாத்தீங்களா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க வேணும்னே தோத்து போயிட்டோம், அந்த 7 தளபதியை மட்டும் பிளான் பண்ண மாதிரியே கொண்டாச்சு, ஆனா இப்ப நான் மறுபடியும் தோத்து போயிட்டு எங்க நாட்டுக்கு போனா எங்க ராஜா என்ன சொல்லுவாருன்னு கேட்க ரூஃபை பாத்துட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, இந்த ஊர் தோத்தா என்ன, ரூண்டு இருக்குல்ல, அந்த ஊருக்கு போங்க, நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க, ஏன்னா என்னதான் ராஜா எப்படியும் ஹெல்ப்புக்கு அனுப்புவாரு, நான் வரமாட்டேன் கண்டிப்பா, சோ உங்களுக்கு வீரர்கள் கம்மியா இருக்கதால நீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ராஜாக்கே தெரியாம இந்த 2 தளபதிகளும் மாத்தி மாத்தி டீல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்ளோ கேவலமா ரூஃபை சொன்னதை கேட்டு, அப்ப சரி ரூண்டு ஒரு முக்கியமான இடம், அது கிடைச்சா போதும்னு சொல்ல ரூண்டுவும் கிடைக்குது. இந்த 7 முக்கியமான ஜெனரல்ஸோட அங்க ஒரு ஜெனரல் இருக்கான், அவனும் செத்துட்டானா உங்களுக்கு பெரிய எதிரியே இருக்க மாட்டாங்க, சூப்பர் தானே அப்படின்னு ரூஃபை சொல்லிக்கிட்டு இருக்கான். ரூஃபை தனியா வந்து பேசிட்டு இருக்கான். ஹியா, நீ மட்டும் உயிரோட இருந்தனா உன்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் 7 ஜெனரலும் காலி ஆயிட்டாங்க, மீதி ஒருத்தன் தான் இருக்கான், அவனுக்கும் ஆபத்து போயிட்டு இருக்கு, நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஹியா பாக்குறா, அவளுக்கு இந்த மாதிரி 7 ஜெனரல்ஸ் இறந்து போயிட்டாங்கிற விஷயம் தெரிய வருது, மனசுடைஞ்சு போயிடுறா அவ. இது கண்டிப்பா ரூஃபை பண்ற வேலையா தான் இருக்கும். சோகமா போக இவ மனசு கஷ்டமாயிட்டு இருக்குன்னு நம்ம ஷாவ்ஜுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ஹியா அங்கிருந்து நேரா கிளம்பி போயிட்டு அந்த 7 ஜெனரல் ஃப்ரெண்ட்ஸையும் பத்தி யோசிச்சுட்டு அங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு தனித்தனியா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க அவ கையில இருந்து ரத்தமே வருது அந்த சாட்டையை பிடிக்கிறதுல. ஷாவ்ஜு பக்கத்துல போறான், சாட்டையை பிடிச்சு இழுக்கிறான், கையில அடிபட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்றான். ஹியா ஒரு மாதிரி அழாத குறையா நின்னுட்டு இருக்கா. அவளை நேரா உள்ள கூட்டு போயிட்டு, இப்பதான் அவ நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, ஷாவ்ஜு அவ கைக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். உன்னை பார்க்கும் போது எனக்கு என்ன பாக்குற மாதிரியே இருக்கு, உன் 7 ஜெனரல் ஃப்ரெண்ட்ஸும் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சண்டைக்கு கிளம்புறதுக்கு நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, அதே மாதிரிதான் என் அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சப்போ எனக்கு அழுறதுக்கு கூட நேரம் இல்ல, பழி வாங்கறதுக்கு கிளம்புறதுக்கே சரியா இருந்தது, என்ன மனசாட்சியே இல்லாதவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு உன் கண்ணுல நான் என்ன பாக்குறேன், உனக்கு அடுத்தடுத்து நம்பிக்கை வரும்போது என்னாலையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வருது ஹியான்னு சொல்லிட்டு ஷாவ்ஜுவே அழ ஆரம்பிச்சிடுறான். ஹியாவே ஷாவ்ஜு அழ ஆரம்பிச்சோன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறா. அப்ப ஷாவ்ஜுவை ராஜா கூப்பிடுறாரு. கேபிட்டல் சிட்டிக்கு கிளம்பணும்னு தகவல் வருது, நீயும் கூட வரியான்னு ஷாவ்ஜு கேக்குறான். நான் இங்க தான் இருப்பேன்னு ஹியா சொல்லிடுறா. ஷாவ்ஜு சரி பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம லீசு டாடா 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அம்மா, உனக்கு ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்காமே, யார் அந்த பொண்ணுன்னு டாடா கேட்டுட்டு இருக்க லீசு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கா வாய் ரொம்ப ஓவர், துருன்னு பேசிட்டு இருப்பா, ஓட ஓட அடிச்சிட்டு இருப்பா, ஆனா ஒண்ணு மனசாட்சின்னு வந்துருச்சுன்னா எவ்வளவு பேருக்கு அடிபட்டு இருந்தாலும் பயங்கரமா ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பான்னு சொல்ல உடனே டாடா வைக்கப்பட ஆரம்பிக்கிறா. இந்த 2 பேருக்குள்ள என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா காதல் வர ஆரம்பிக்குது. இங்க மறுபடியும் நம்ம ஷாவ்ஜுவை காட்டுறாங்க. ஷாவ்ஜு ராஜாவை பாக்குறதுக்கு போயிடுறான். ராஜா கேக்குறாரு, என்னப்பா ஒரு காயினை எடுத்து வைக்கிறதுக்கு இவ்ளோ யோசிக்கிற அப்படின்னு கேம பார்த்து கேட்க, இல்ல ராஜா நீங்க ரொம்ப அறிவாளி, உங்ககிட்ட நான் ஒரு ஸ்டெப்பையும் பார்த்துதான் எடுத்து வைக்கணும்னு சொல்ல, நான் அறிவாளியா, பார்டர்ல இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, அறிவாளியா தான் அதெல்லாம் சமாளிச்சிருப்பேன்ல அப்படின்னு ராஜா சொல்றாரு. ராஜா என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிருந்தா அப்படின்னு ஷாவ்ஜு சொல்றான். சச்சா ஒன்னு சொல்லல, ஆனா வந்து நீயும் தப்பு பண்ணிட்டதானே, நீ என்
பேச்ச கேட்காம நீ எங்க தனியா போனதுக்காக உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். அதனால நான் பண்ணது தப்பு தான். ஜெயிச்சுட்டு வந்த ஒரு தளபதி அப்படி ட்ரீட் பண்ணிருக்க கூடாது. சரி நான் என்ன பண்ணணும்? உனக்கு என்ன வேணும்னு கேட்க ராஜா ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா இதே நேரத்துல ரூஃபை எங்க வந்துட்டு ராஜாவை பார்க்கணும்னு வெளியே நின்னுட்டு இருக்கான். நான் போருக்கு போக முடியாது, வேற யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு சொல்றதுக்காக. ஆனா ராஜா ஷாவ்ஜூ கூட கேம் விளையாடிட்டு இருக்காரு. முடிகிற வரைய டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு அசிஸ்டன்ட் சொல்லிடுறாரு. ரூஃபை நான் இங்கே வெயிட் பண்றேன்னு நிக்க ஆரம்பிக்க ராஜா சொல்றாரு, அப்படியா விஷயம், இந்த விஷயத்த நான் மனசுல வச்சுக்கிறேன், இங்க எதுக்கும் பிரச்சனை வராது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஷாவ்ஜூ சிரிச்சுட்டே ராஜாக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க அடுத்த நாள் கால தான் கேம் முடியுது. ஷாவ்ஜூ வெளியே வரான். ரூஃபையை பார்த்துட்டு, அடடா ரூஃபையா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறோம் போல, ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, என்ன ராஜாட்ட நல்லா பனிஷ்மெண்ட் வாங்கின போல அப்படின்னு ரூஃபை கிண்டல் பண்றான். ராஜாவோட அசிஸ்டன்ட் வந்து, ரூஃபை ராஜா இப்ப தூங்க போயிட்டாருப்பா, ஆனா ராஜா உன்ன போருக்கு போக சொல்லிருக்காரு, சீக்கிரமா கிளம்பி போய் டீமை ரெடி பண்ணுன்னு சொல்ல ரூஃபைக்கு கடுப்பா இருக்கு. ஷாவ்ஜூ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இங்க ஹீயா பாத்துட்டு இருக்கா. ரூஃபை கண்டிப்பா வரமாட்டான், என்னோட தளபதி இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு, அவர் உயிருக்கு ஆபத்து வரப்போகுது, நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தனியா அவ கிளம்ப ஆரம்பிக்கிறா. அதுக்கு முன்னாடி ஷாவ்ஜூவோட ரூம்க்கு போய் அவளோட வால் ஒண்ணு அங்க இருக்குல்ல, அந்த வாலை கையில எடுத்துக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.